இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிரியமான தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை ஏசாயா 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆம் தேவஜனமே, இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மள முன்குறிச்சிருக்காருங்க. நம்மள வேறு பிரிச்சு, நம்மள அபிஷேகிச்சு, நம்மள நீதியின் விருட்சங்களை கர்த்தர் நம்மள ஏற்படுத்தி இருக்காருங்க. அவரை மகிமைப்படுத்துகிற நீதியின் விருட்சங்களை கர்த்தர் நம்மளை தெரிஞ்செடுத்திருக்காருங்க. கர்த்தர் எதற்காக நம்மள அபிஷேகிச்சிருக்காருன்னா, கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கவும், வியாதியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கவும், அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவும் நாங்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு, நம்மளை அபிஷேகி நீதியின் விருட்சங்களை கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்காருங்க. இந்த எழுப்புதலின் நாட்கள்ல நம்மளை குறிச்சு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. ஒரு கூட்ட ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும், அவர்களை பரலோகத்திற்கு நேராக திருப்பணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம மேல ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. நம்ம செய்யறதுல என்னன்னா, கர்த்தர் கொடுத்த தரிசனத்திலும் அவர் கொடுத்த அபிஷேகத்திலும் நம்ம உண்மையாய் ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, அவரோடு கூட இருக்கிற அந்த உத்தமம் உண்மையான ஊழியக்காரரை கர்த்தர் நம்மளை வரவேற்க அவர் ஆயத்தமா இருக்காருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா நீர் இன்று எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை அபிஷேகித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த அபிஷேகத்திலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய தரிசனத்திலும் உண்மையோட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தார் அப்பா. உங்களுடைய திட்டத்தின்படியாக வாழ எங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.